பெண்கள் ஏன் மாறுகிறார்கள்? உங்கள் தற்போதைய நிலை மற்றும் உங்கள் கனவு. நிதி சுதந்திரம் பற்றி கற்றுக்கொண்டால் நீங்கள் ஒரு மாறுபட்ட நம்பிக்கையுடன் ஒளிர்கிறீர்கள். இன்னைக்கு நாம் பேச போறோம். அதிகமாக ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, நாம் பெண்களாக ஏன் மாறுகிறோம், அல்லது எதற்காக நாம் யாரும் புரிந்து கொள்ளாத விதத்தில் நடிக்க தொடங்குகிறோம்? நாம் உண்மையில் தொடங்குகிறோம். எல்லாருக்கும் கேட்கும், அல்லது மிகவும் நல்ல மனிதராக இருப்பது, எல்லாவற்றிற்கும் ஆம் என்று சொல்லுவது. மெதுவாக நாம் எங்கள் கருத்துக்களை வழங்க தொடங்குகிறோம். எங்கள் கருத்துக்கள் நாம் கோபமாகவும் கவலைப்படுவதும் ஆகிறோம். எனவே எங்கள் ஸ்டுடியோவில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இருந்தது, பெண்கள் ஏன் மாறுகிறார்கள்? எனவே பெண்கள் மாறுவதற்கு பல காரணங்கள் உள்ளன, அல்லது மாற்றம் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான பல காரணங்கள் உள்ளன. நாம் வளர்ந்து எங்கள் வாழ்க்கையில் மாறும்போது எதிர்கொள்ளும் பல அழுத்த குள்ளங்கள் உள்ளதால் தான் இன்னைக்கு நாம் அந்த அழுத்த குள்ளங்கள்ல சில பற்றி பேச போறோம். எனவே முதலில் வரும் விஷயம் தொழில் மற்றும் கனவுகள். நாம் சிறிய குழந்தைகள் ஆக இருக்கும்போது பல விஷயங்களை பற்றி கனவுகள் காண்கிறோம். எங்கள் கனவுகளில் நாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நாம் ஒரு சாகச வீரரா இருக்கலாம், போலீசாரரா இருக்கலாம், போலீசாரியாக இருக்கலாம், அறிவியலாளரா இருக்கலாம், மருத்துவரா இருக்கலாம், என்ஜினியரா இருக்கலாம். நான் கல்வி பட்டங்கள் பெற்ற பல அற்புதமான பெண்களை அறிவேன். நான் வழக்குரைஞராக படித்த பெண்களை அறிவேன். நான் மருத்துவராக மாறுவதற்காக படித்த பெண்களை, உள்ளக வடிவமைப்பாளர்கள், அறிவியலாளர்கள் ஆகியோரை கண்டுள்ளேன். அவங்கள் அனைவருக்கும் இந்த பட்டங்கள் உள்ளன. ஆனால் என்ன நடக்குது? ஏனில் சமூகம் நமக்கு பெண்களாக ஒரு மட்டுமே ஒரு பங்கு இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. அது திருமணம் செய்து அழகான வீட்டை உருவாக்கி பிறகு குழந்தைகளை வளர்க்க தாயாக ஆக வேண்டும். அந்த பங்கு காரணமாக இது சமூகம் மூலம் நமக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. நாம் எங்கள் அனைத்து கனவுகளை ஒரு பெட்டியில் வைக்கிறோம் மற்றும் அதை எங்கோ புறக்கணித்து வாழ்க்கையில் வழக்கமாகவே தொடர்கிறோம். ஆனால் அந்த அழகான கனவுகள் அவை எங்களுக்கு சிறிய கிசுகிசுப்புகளை தரத் தொடர்கின்றன. ஹே, நீங்க என்ன தெரியுமா? நீங்கள் சமையல் அறையில் தால் மற்றும் சப்பாத்தி சமைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நடனக்காரராக இருக்க விரும்பினீர்கள். ஹே, நீங்க என்ன தெரியுமா? நீங்கள் இன்னைக்கு நோயாளிகளை பார்க்கலாம். நீங்கள் உங்கள் கழிப்பறையின் கண்ணாடியை சுத்தம் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கையை பிறக்கச் செய்யலாம். எனவே இந்த விஷயங்கள் உங்கள் நிகழ்காலத்திற்கும் உங்கள் கனவுக்கும் உங்கள் உண்மையான சுயத்திற்கும் நீங்கள் உலகிற்கு முன்வைக்கும் சுயத்திற்கும் இடையே ஒரு இழுபறியாகவே தொடர்கிறது. அதுக்கப்புறங்க உங்களுக்கு பீடிப்பு ஏற்படும். அந்த பீடிப்பு பிறகு வெளிப்படும். அடுத்ததாக மிகப்பெரிய அழுத்த கோணம் நிதி. பணம் பெண்களுக்கு சொந்தமான பகுதி அல்ல என்று எங்களுக்கு அடிக்கடி கூறப்படுகிறது. பெண்கள் சொந்தமானது அல்ல. நாம் பணம் எப்படி சம்பாதிக்க வேண்டும், பணம் எப்படி முதலீடு செய்ய வேண்டும், பணம் எப்படி சம்பாதிக்க வேண்டும், பணம் எப்படி முதலீடு செய்ய வேண்டும் தகவல் குறித்தது. அதை விட்டுவிடுங்கள். நாங்கள் அடிக்கடி பணம் சம்பாதிக்கவும் முடியவில்லை. இது நீங்கள் 9 முதல் 5 வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதை குறிக்கவில்லை. நான் பெண்கள் வீட்டில் அமைதியான வாழ்க்கையை விரும்புகிறார்கள் என்பதை அறிவேன். அங்கு அவர்கள் வீட்டை பராமரிக்கிறார்கள். அவர்களின் சிறந்த பாதி பணம் சம்பாதிக்கிறார். இது ஒரு அற்புதமான அமைப்பாகும். ஆனால் நிதி அறிவு கொண்டிருப்பது உங்களுக்கு மிகவும் முக்கியம். நீங்க படித்திருந்தால், நீங்க எந்த ஒரு சிறப்பு திறமையையும் கொண்டிருந்தால், உங்க காலத்தில் அதை எப்படி பணமாக்கலாம் என்பதை பாருங்கள். முடிந்தால் நீங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன். இது ரொம்ப தெரியும். உங்களுடைய நிதி சுதந்திரம் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு முக்கியம். நான் நிதி சுதந்திரம் இல்லாத பெண்களுடன் உறவிலிருந்த அனுபவத்தை கூட பெற்றுள்ளேன். இவை துன்புறுத்தும் உறவுகள். அவர்கள் அதிலிருந்து வெளியே செல்ல முடியவில்லை. ஏனெனில் அவர்களுக்கு பணம் இல்லை. ஒரு முறை அவர்கள் வெளியே சென்றால் அவர்கள் கைவிடப்படுகிறார்கள். அவர்கள் எடுத்துக்கொண்டுள்ள பிராடா மற்றும் குச்சி போன்றவை அவர்கள் உறவிலிருந்து வெளியேற முடிவு செய்தால் உண்மையில் அவர்களது சொத்துக்கள் அல்ல. அப்படி இல்லை. நீங்கள் ஒரு சிறந்த வீட்டில் வேலை செய்யும் நபராக இருக்க முடியாது. நிச்சயமாக அது உங்கள் கனவாக இருந்தால் அதை முழுமையாக மற்றும் 100% வாழுங்கள். ஆனால் உங்கள் மற்ற கனவுகளையும் வாழுங்கள். ஓவியராக, மருத்துவராக, சட்டத்தரணியாக, அறிவியலாளராக ஆகும் கனவு
நீங்கள் கொண்ட அனைத்து கனவுகளுக்கும் உங்கள் சிறந்ததை கொடுக்கவும் அது ஒரு அழுத்த கோணம். இப்போது மற்றொரு அழுத்த கோணம் அடிக்கடி மிஞ்ச முடியாதது, அழகியல் தரநிலைகள். நாம் அனைவரும் வடிவமைப்பாளர் பைகள், வடிவமைப்பாளர் நகைகள் ஒருவருக்கொருவர் ஒப்பீடு செய்து கொண்டிருக்கிறோம். யார் என்ன அணிந்திருக்கிறார்கள், யாருக்கு சிறந்த முடி உள்ளது, யாருக்கு சிறந்த மேக்கப் உள்ளது, எந்த வகையான கட்சிகளுக்கு நாம் செல்ல போகிறோம், எங்கள் உடல்களை அங்குலங்களில் வடிவமைத்த விதம் எல்லாம் எங்களுக்கு மிகவும் முக்கியமாக மாறிவிட்டது. எங்கள் மேக்கப் வழிமுறையை மற்றும் காலை மாலை வழிமுறையை பாருங்கள். கிரீம் மற்றும் ஒயிட்னரின் 7 அடுக்குகள் மற்றும் அழகாக இருக்கக்கூடாது. உண்மை என்னன்னா, அழகு இதல்ல. இதன் மூலம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு தொழில்நுட்பத்தை ஊட்டுகிறோம், ஒரு பெரிய நிறுவன அமைப்பை ஊட்டுகிறோம். இது உண்மையில் பணம் சம்பாதிக்கிறது. எங்கள் அச்சுறுத்தல்களும் ஒருவருக்கொருவர் எதிர்பார்க்கும் போட்டி உணர்வுகளும், இந்த உலகில் பெண்கள் ஒருவருக்கொருவர் ஆதரிக்காமல் ஒருவருக்கொருவர் போட்டியிட வேண்டும் என்று எப்போதும் சொல்லப்படுகிறார்கள். மகளிர் ஒருவருக்கொருவர் போட்டியிடுவதால் அவர்கள் ஒருவருக்கொருவர் மீது மிகவும் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறார்கள். அது உங்கள் நண்பராக இருந்தாலும் சரி, அதுவாக இருந்தாலும் சரி, மாமியார் மனைவி கூடவே தாய் மற்றும் மகள், நம் அனைவரும் ஒருவருக்கொருவர் போட்டியிடுவதால் மிகவும் அழுத்தம் உள்ளது. இதனை அகற்ற வேண்டும். ஏனெனில் கேளுங்கள், ஒரு பெண்மணியாக நீங்கள் உள்ளே உண்மையாக யார் என்பதை பற்றிய நாங்கள் ஒத்திசைக்கவில்லை என்றால், நாம் எங்கள் சொந்த அழகான சுயத்தில் ஒளிரவில்லை என்றால், உலகின் அளவீட்டால் அளவிடப்படுவதற்கு பதிலாக இது நிச்சயமாக நிறைய காரணமாக இருக்கும். எங்கள் உள்ள அழுத்தம், நாம் எல்லாம் விரும்புறது அந்த இன்ஸ்டாகிராம் கண்ணியமான கனவு தான். Video House.